தேமுதிக திமுக இணைஞ்சிருச்சு. ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடுமே திமுக தான் அடுத்த ஆட்சியை பிடிக்குங்கிற லெவலுக்கு சொல்றாரு. தேமுதிக இணைந்தது கூட்டணிக்கு ஒரு ஆடட் ஸ்ட்ரெங்த், மேலும் இணைகிற ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வகையில் அது அவர் சேர்றது பெரிய வருத்தம், இன்னொரு வகையில் அது திமுகவுக்கு சின்ன ஒரு அக்ரிகேஷன். நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாலினை சந்தித்து சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அதுதான் நடைமுறை மாதிரி. ஆமா, அவர் எப்பவுமே கொஞ்சம் திமுகவோட தொடர்புல தான் இருந்திருக்காரு. திமுகவே பாதி அண்ணா திமுக தானே. ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒரு திட்டமே ஃபண்டமெண்டலி வீக்கன் ஏடிஎம்கே ஃபார் எவர். இனிமேல் அது தமிழகத்தில் ஒரு வலிமையான கட்சி அல்ல. இவ்வளவு நாள் ஒரு இடையூறு கொடுத்துட்டு இருந்த காங்கிரஸ்க்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டாரு. அது உண்மைதானா? காங்கிரஸ் பிளேட் வெரி வெரி ராங். உன்னை தனிச்சு நின்னாகணும், இல்லை விஜயோட போய் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க திமுக சொல்றதை கேட்டு தான் நீங்க கூட்டணிக்குள்ள இருந்தாகணும். அண்ணா திமுக கூட்டணியோடு போய் சேராமல் இருப்பதற்கு திமுகவிலிருந்து பெரும்பணம் வாங்கிக்கும் 300 கோடி வாங்கினாங்க. தங்கள் கூட்டணியில் சேர்வதற்கு இன்னொரு 300 கோடி வாங்கினாங்க. தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா. அரசியல் கிட்டத்தட்ட தேர்தல் காலம் நெருங்கிருச்சு. நம்ம நிறைய அது தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஃபாதர். தேமுதிக திமுக இணைஞ்சிருச்சு. ஓபிஎஸ் திமுக பக்கம் கிட்டத்தட்ட வந்துட்டார் அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை. ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடுமே அதுதான் இருக்கு ஃபாதர். அவருடைய பேட்டியிலேயே திமுக தான் அடுத்த ஆட்சியை பிடிக்குங்கிற லெவலுக்கு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? தேமுதிக இணைந்தது இன்றைய ஒரு கூட்டணி கணக்குகளினுடைய அடிப்படையில் பார்த்தால் கூட்டணிக்கு ஒரு பலம்தான். காரணம், என்னதான் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருந்தாலும், முதன்மை எதிர்கட்சி சற்றே பலவீனமாக இருந்தாலும், 5 ஆண்டுகளினுடைய ஆட்சி மீது அதிருப்தி உடையவர்களினுடைய ஒரு தொகுப்பு இருக்கத்தான் செய்யும். ஆன்டி இன்கம்பன்சி என்று அதை பொதுவில் நாம் சொல்வது உண்டு. கூடவே விஜய் அவர்களினுடைய பரப்புரை என்பது தேர்தல் வெற்றியாக அது மாறவில்லை என்றாலும் அந்த பரப்புரையினுடைய வீச்சு வலுவாக இருக்கும். காரணம், அவருடைய திரை ஆளுமை இளையர்களையும் பெண்களையும் அது நன்றாகவே சென்று சேர்கிறது. அதை சரிப்படுத்துகிற அளவுக்கு அந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைங்கிறது ஒரு பெரிய உதவி திமுகவுக்கு செய்திருக்கு. அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான், பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அப்படி இல்லைன்னா பெண்கள் மத்தியில் கொஞ்சம் கணிசமான ஓட்டு விஜய் அவர்களுக்கு சென்றிருக்கும். அதுக்கு அடுத்த பெரிய ஒரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபுல் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் நம்முடைய கணக்கு தப்பிவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் வியூகம் வகுப்பதாக தெரிகிறது. அப்படித்தான் தேமுதிக இணைவை பார்க்க வேண்டும். அவர்களும் அந்த பக்கம் சென்றாலும் செல்வோம், இந்த பக்கம் வந்தாலும் வருவோம் என்பது போல போக்கு காட்டி ஒரு நெகோஷியேட்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நல்லா காட்டிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு வகையில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு லக்கி டைம் அவருக்கு, எல்லாமே அவர் நினைக்கிற மாதிரி அமைஞ்சு நடக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கே தேமுதிக முக்கியமாகும் அப்படின்னா, இப்போ கடந்த தேர்தல் வெற்றியை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தாலே 56 தொகுதிகள், 1000 5000 தொகுதின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே போல இந்த முறையும் அப்படி இருக்கலாம் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. ஏறக்குறைய 65 தொகுதிகள் வரை ஒரு 5000 ஓட்டுலேருந்து மேக்சிமம் 10,000 இதுக்குள்ளே தான் வெற்றி தோல்வி வேறுபாடு இருக்கும். அப்படி பார்க்குறப்போ தேமுதிக ஒரு குறைந்தபட்சம் 20-25 தொகுதிகளிலாவது 2000 10,000 ஓட்டுகள் வரை, 20-25 தொகுதிகள், அதுக்கு மேலே பெருசாக வராது, ஒரு 10,000 ஓட்டுகள் வரை அவர்கள் கொண்டு வர முடியும். அதனால் ஒருவேளை வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிற ஒரு 15 தொகுதிகள் 10 தொகுதிகள் வந்தாலும் கூட அந்த அக்ரிகேஷன் தான், அக்ரிகேஷன் கணக்கில் அது ரொம்ப முக்கியமானதாக மாறும். அப்படி தான் தேமுதிகவினுடைய வருகையை நம்ம பார்க்கணும். அது கூட்டணிக்கு ஒரு ஆடட் ஸ்ட்ரெங்த், மேலும் இணைகிற ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்டது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வகையில் அது பெரிய வருத்தம், அவர் சேர்றது. இன்னொரு வகையில் அது திமுகவுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு அக்ரிகேஷன், ஒரு 2%, குறிப்பாக
முக்குலத்தோர் சமூகத்தினுடைய ஒரு பிரிவினர் மத்தியில், புறமலைக்கழகர்கள் மத்தியில் அது ஒரு சிறிய ஆதரவை, அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் கட்டாயம் இருக்கிறாங்க. பெரிய எண்ணிக்கையில் இல்லை என்றாலும் கூட மதுரை, தேனி அந்த பகுதிகளெலாம் அவருக்கு ஆதரவு உறுதியாக இருக்கிறது. வருத்தம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒரு திட்டமே டு ஃபண்டமெண்டலி வீக்கன் ஏடிஎம்கே ஃபார் எவர். இனிமேல் அது தமிழகத்தில் ஒரு வலிமையான கட்சி அல்ல என்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவதும், அடுத்த கட்ட விளையாட்டு வருகின்ற போது இங்கு ஒரு தேசிய கட்சியின் தலைமையில் தான் ஒரு அணி அமையும். ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சி இனிமேல் காங்கிரஸாக இருக்க வாய்ப்பு இல்லை, பாஜக தான். அப்படிங்கிறதா இவங்களோட லாங் டேர்ம் மேக்ரோ பிளான். அந்த மேக்ரோ பிளானை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா? எந்த இடத்துல வருத்தம் அப்படின்னா, உங்களை ஒரு டெபுட்டி சிஎம்மாவும் கொண்டு போய் வச்ச ஒரு கட்சி, சிஎம்மாவும் கொண்டு வச்ச கட்சி, உங்களினுடைய கல்விக்கும் உங்களினுடைய பின்புலத்திற்கும் நீங்களாக அந்த உயரங்களுக்கு வந்திருக்கவே முடியாது. இந்த கட்சி தான் இல்லையா, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி. மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அப்படி ஒரு கமாண்டிங்காக புதுடில்லிக்காரங்களெல்லாம் சென்னை தமிழ்நாடு பார்டர்லேயே நிறுத்தி வச்ச அவங்களுக்கு நம்ம அரசியல் ரீதியாக நம்ம விலைத்தான் இருந்தோம். இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுக்கு யாராக இருந்தாங்க, குறிப்பாக மாநில உரிமைகள்னு வரப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறப்போ ஒரு பெருமிதமாகவும் அப்படி தான் இருக்குது உண்மையிலேயே. அதுவும் தமிழ்நாட்டை பெருசாக ஆண்ட கட்சி இல்லை, சாதாரணமாக ஆண்ட கட்சி இல்லை, மாபெரும் வெற்றிகளை பெற்று 6-7 முறை ஆண்ட கட்சி. இப்போது அது சின்னாபின்னப்படுகிற போது வாழ்வோ சாவோ இந்த கட்சியோடு தான். சீட்டு கிடைக்கலையா, பரவாயில்ல, நான் விலையை நின்றுக்கிறேன், 7 தலைமுறைக்கான பணம் சம்பாரிச்சு வச்சாச்சு, இதுக்கு மேலே அதெல்லாம் நமக்கு செல்வமே தேவையில்லை, என்ன மண்ணா போகிற வந்து உடம்பு தானே, இன்னும் என்ன ஒரு 5-10 வருஷத்தில் நீங்களும் எதுவும் இங்கே பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த நம்மை வளர்த்து நம்மை ஆளாக்கி நமக்கு இவ்வளோ உயரங்களை தந்த இந்த கட்சிக்கு ஒரு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். அவர் நினைக்கல, எடப்பாடி அவர்கள் கட்சியை காப்பாற்றுன்னு நினைக்கல. கட்சி தன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும், தன் கட்டுப்பாட்டை விட்டு சென்று விடக்கூடாது என்பதுதான் அவருடைய கணக்கே தவிர, அதில் அவர் தவறு செய்கிறாரு. அவர் தவறு செய்கிறாருன்னா இவங்களும் வந்து இவங்களாவது நல்லது கெட்டதுப்பா, அதை நம்ம கூடாரா, அது நம்ம வீடு, நமது சிறு குடில், பெரிய வீடாக இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் குடிசாயிட்டு நம்ம குடிசையில் இருப்போம் அப்படின்னு இருந்தால் தான் அவருடைய உயரம் வேறு லெவலுக்கு போகும். இப்போ இதெல்லாம் திமுக அணியில் சேர்ந்து 2-3 ஒரு தொகுதியை வாங்கி அதில் ஏதோ ஒன்றில் ஜெயித்து இனி அடுத்த மந்திரி பதவிக்காக வந்து நின்று என்னமோ தெரியல, இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் அரசியலில் சகஜம் ஒப்பான்னு அவரே கூட சொல்லியிருப்பார், நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாலினை சந்தித்து சொல்லியிருப்பார். இன்னைக்கு அதுதான் நடைமுறை மாதிரி. ஆமாம், அவர் எப்பவுமே கொஞ்சம் திமுகவோட தொடர்பில் தான் இருந்திருக்கார். அவருக்கு திருச்சியில் அவர் மாநாடு நடத்துகிறப்போ கூட கொஞ்சம் திமுக உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு திமுகவே பாதி அதிமுக தானே இருக்கிறவங்கள அமைச்சர்கள் பெருவாரியான முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே அதிமுககாரங்க தானே. பட் இவங்களுக்கெல்லாம் தாய் அமைப்பு அண்ணா அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே தாய் வீடு திரும்பி வருகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய நீண்டகால அரசியல் திட்டம் கரெக்டாக அவங்க நினைக்கிற மாதிரி போதேங்கிறப்போ நமக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்கு. இதில் 2 விதமான பார்வை முன் வைக்கிறாங்க. ஒன்று, ஸ்டாலின் அவர்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டு தேமுதிகவையும் ஓபிஎஸ்சி உள்ளே கொண்டு வர்றாரு. இன்னொன்று, காங்கிரஸ்க்கு ஒரு செய்தி சொல்லிட்டாரு, இவ்வளவு நாள் ஒரு இடையூறு கொடுத்துட்டு இருந்த காங்கிரஸ்க்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டாரு. அது உண்மைதானா? இது வந்து 2 வகையில் நம்ம பார்க்கலாம். காங்கிரஸுக்கான செய்தியை அவர் ரொம்ப முடிவு பண்ணிட்டாரு. ஆக்சுவலி அவருடைய பொறுமை ஒரு வியக்கத்தக்க பொறுமையாக இருக்கு. வெரி ஸ்டேட்ஸ்மேன், ஒரு ஹைலி ஸ்டேட்ஸ்மேன் லைக் காங்கிரஸ். இவ்வளவு காங்கிரஸ்னால் எங்கே காங்கிரஸ் நேராக வந்தாங்க, சின்ன கத்துக்குட்டிகளை தானே களத்தில் இறக்கி விட்டு
நீங்கள் தலைமையை சுரண்ட பார்க்கக்கூடாது. காங்கிரஸ் பிளேட் இட் வெரி வெரி ராங். இப்போ அவங்க வேறு வழி இல்லாமல் தான் நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்றே விஜயோடையோ வேறையோ வெளியே போய் ஆகணும், ஒன்றே தனிச்சு நின்னாகணும், இல்லை விஜயோட போய் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் திமுக சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தாகணும். ஸோ போத் நாங்கள் மூலோபாய விஞ்ஞானத்தில் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அண்ட் டாக்டிக்கல் ஃபூலிஷ்னஸ் ரெண்டும் ஒன்று சேர்றதுன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த காங்கிரஸ் நடந்து கொண்ட விதம் இந்த ரெண்டும் சேர்ந்தது. இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அண்ட் டாக்டிக்கல் ஃபூலிஷ்னஸ். இன் தி எண்ட் யூ லாஸ்ட் யுவர் நெகோஷியேட்டிங் பவர். யூ நோ அதர் ஆப்ஷன். வேறு வழி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் விஜய் பக்கம் போக வேண்டியிருக்கலாம். போனாலும் பரவாயில்லைங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தலைமை வந்திருப்பது போலத்தான் தெரிகிறது. அப்படி போனால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும், அதுவும் குறிப்பாக 2029 பாராளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட விளைவுகள் இருக்குங்கிறது காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியாதது அல்ல. ஒரு வகையில் அது தெளிவான ஒரு காட்சியை உருவாக்கியிருக்கும். இனிமேல் தேசிய கட்சிகளே வேணாயா, தேசிய கட்சி இந்திய அளவிலையும் சரி மாநில கட்சிகளினுடைய ஒரு கூட்டணி தான் ஒரு தேசிய கட்சியை எதிர்க்கும், அது பாஜகவை எதிர்க்கும் அப்படிங்கிற ஒரு களம் திறந்திருக்கும். உண்மையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே சென்றால் அப்படியான ஒரு களம் தான் திறக்கப் போகிறது. அடுத்த தேர்தல் தலைமையை ஒன்றில் மம்தா பானர்ஜி அல்லது அகிலேஷ் யாதவ், இவங்களை 2 பேர் ஒருத்தங்க தான் தலைமை தாங்குகிற ஒரு நிலைமை வரும். திமுக அல்லது காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினார். இது அவங்களுக்கு புரியாமல் இருக்காது. அதனால தான் கேசி வேணுகோபால் அவர்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்ததே அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவரே யாரும் இனிமேல் பேசக்கூடாது, கூட்டணி பற்றி கட்சி தலைமை தான் பேசும், அதெல்லாம் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணமே as I said, yeah, it is a strategic blunder and tactical foolishness. ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க ஃபாதர். இவ்வளவு நாளாக காங்கிரஸ் இருக்கிறாங்க, எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு, மோடி அவர்கள் இத்தனை முறை வராரு, மறுபடியும் ஒரு 3 முறை வராரு, அமித்ஷா இங்கேயே இருக்கிறாரு, பியூஷ் கோயல் இங்கேயே இருக்கிறாரு. ஆனால் தேர்தல் தேதி, தேர்தல் காலம் இவ்வளவு இருக்கும்போது ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இதுவரை தமிழகம் வரல. இப்படியான அரசியல் போக்கு எப்படி இந்த சிந்தனை ஓட்டங்கள் அவங்க என்னன்னா ப்ரெஷர் போட்டு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு இது கொண்டு வந்துடலாம், ப்ரெஷர் போட்டு இன்னும் ஒரு 10 தொகுதியை வாங்கிடலாம் இப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்திருக்கும். அதனால தான் அவங்க வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அதுவாக இருக்கலாம். இல்லை இங்கே இருக்கிற நான் சொல்லியிருக்கேன்ல, காங்கிரஸுக்குள்ளேயே ஆர்எஸ்எஸ்காரங்க நிறைய இருக்காங்க. இவங்க ஒரு இன்புட் கொடுத்துடலாம், விஜய் தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா கடந்த பேட்டியில், அப்படி விஜயும் ராகுலும் அப்படி சேர்ந்துன்னா எப்படி ஒரு எழுச்சி, எப்படி ஒரு கவர்ச்சி இருக்கும். இளைஞர்கள் அப்படியே நம்ம இழுத்து கொண்டு காங்கிரஸ் பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படியான ஸ்டேச்சர் உள்ள காங்கிரஸ் லீடர்ஷிப் இங்கே யார் இருக்கிறாங்க? இல்லையே, அப்படி யாரும் இல்லையே. ஸோ அதனால் அவங்க அப்படி நினைத்திருக்கலாம். ஆனால் அது எவ்வளவு பிழையான கணக்கு என்பதை காலம்தான் சொல்ல போகும். ரொம்ப ரொம்ப தலைமை கூட அப்படி நினச்சிருக்கலாம். ஏன் நம்ம அப்படி ஒரு ஆப்ஷனை யோசிக்கக்கூடாது? இப்போ தான் அவங்களுக்கு யதார்த்தம் புரியும். இனி யதார்த்தத்தை புரிகிறப்போ இவங்களுக்கு ஈகோ வந்துருச்சு, நம்ம எப்படி கீழே உழுவுறது அப்படி நினச்சாங்கன்னா அவங்க தலையெடுத்து அவங்களே எழுதிக்கிறாங்க. அப்படி சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி காங்கிரஸ் டெஃபினட்டாக இல்லை, களத்தில் அப்படி அவங்க இல்லை. ஏன் அக்ரகேட்டர் எப்படி சிறுத்தைகள் பங்களிப்பு நல்குகிறார்களோ, எப்படி இடதுசாரிகள் பங்களிப்பு நல்குகிறார்களோ, எப்படி இப்போது வந்திருக்கிற தேமுதிகவும் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களும் பங்களிப்பு நல்குவார்களோ, அந்த அளவுக்கு அதோட கொஞ்சம் அதிகமாக சில பாக்கெட்ஸில் இருக்குது. ஒரு இடத்துல வளமோடு வாழ்ந்த கட்சி தான் இன்னைக்கு தேஞ்சிருச்சு. அந்த இடத்தை புரிந்து கொண்டு தேசிய அரசியலை பாஜகவிடமிருந்து மீட்டெடுப்பதற்கு நம்ம எப்படி இருக்கணும்னு அவங்க யோசித்திருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு வகையில் ஓபிஎஸ் வந்தது இங்கே திமுகவில் சேர்றது நீங்கள் பாஜகவுக்கு பலன் சொல்லியிருந்தாலும் இந்த தேமுதிக விட்டதெல்லாம் பிஜேபி ஒரு வகையில் கோட்டை விட்டுருச்சுன்னு எடுத்துக்கலாமா? திமுக உரையாடல் ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட அனுமானப்படி முன்னாடியே அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு, அப்புறம் செட்டில் ஆகிடுச்சு, அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்குது. ஏன்னா இது அரசியல் என்பதே இன்னைக்கு ஒரு தேர்தல் கால ஒரு சிறப்பு வணிகம் தானே. இந்த ஸ்பெஷல் ஆஃபர், தள்ளுபடி, அது இது டிமாண்ட் சப்ளை. இப்போ நீங்களே ஒரு 5% 3% ஓட்டு வச்சுருந்தா கூட அதுக்கு ஒரு விலை இருக்குது. 3% டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு வச்சுருந்தா எலெக்ஷன் வந்துன்னா ஒரு 100 கோடி ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி பலர் வாங்கியிருக்காங்க. இங்கெல்லாம் பெரிய வீர முழக்கம் போட்டு தமிழர்களுக்கு பெரிய விடியலை கொண்டு வருவதாக சொல்லுறவர்கள் கூட யார் யார்கிட்ட காசு வாங்கினாங்க அப்படின்னு
நமக்கு தெரியும். இன்னொரு கட்சி எனக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியோடு போய் சேராமல் இருப்பதற்கு திமுகவிடமிருந்து பெரும்பணம் வாங்கிக்கும் 300 கோடி வாங்கினாங்க. தங்கள் கூட்டணியில் வந்து சேருவதற்கு இன்னொரு 300 கோடி வாங்கினாங்க. இப்படியும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த தேர்தல் காலம் என்பது பல வணிகம் ஜரூராக நடக்கிற ஒரு காலம். இதுக்குள்ளேயும் பல ஒரு என்ன நெகோசியேஷன்ஸ் இதெல்லாம் எல்லாம் இருந்திருக்காது. அது முன்னாடியே கொஞ்சம் நடந்து செட்டிலாக இருந்திருக்கும். பட் கடைசி நேரத்தில் பார்கெயின் பண்ணி ஓகே ஒரு நெருக்கடி வருது, காங்கிரஸ் வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பார்கெயினை கொஞ்சம் அதிகமாக கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்திகள் சொல்கிறாங்க. பட் இனி அது செட்டில் ஆகிட்டாங்க, அது அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். கடைசி நேரத்துல இப்போ ஈசா யோக மையத்துல ராஜ்நாத் சிங், அப்புறம் வேலுமணி, பிரேமலதா அங்க பார்த்த உடனே எல்லா ஊடகங்களுமே கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி தான் உறுதி, இது யாரும் எதிர்பார்க்கல. அந்த சீனரியோக்கு அப்புறம் அதிமுக தான் இருந்தாங்க. டக்குன்னு அறிவாலய பக்கம் வண்டி வரும்போது இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு கூட்டணியா மாறுது. இல்லை அப்படி இல்லை, பல திமுக பக்கத்துலேயும் தொடர்பாளர்கள் நிறைய இருந்திருப்பாங்க இல்லைங்களா. இப்போ எல்லா கட்சிகளோடையும் தொடர்பு இருக்கும் இல்லையா. இப்போ காங்கிரஸ் இன்னும் ரொம்ப உறுதியாக தெரியல, அவங்க கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையாங்கிறது உறுதியாக தெரியாத போது தேமுதிகவை டெஃபினட்டாக உள்ளே கொண்டு வந்துருவோங்கிறப்போ ஏதோ ஒரு டீலில் பேசி முடிச்சு, ஒன்று தொகுதி எண்ணிக்கை, இன்னொன்று ராஜ்யசபா கேட்டிருப்பாங்க, ஒன்றே ராஜ்யசபா கமிட் பண்ணியிருப்பாங்க, அல்லது 2 மேயர் சீட் எடுத்துங்களேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும் தொகுதிகளை பொறுத்தவரை. ஸோ தொகுதிகளை பொறுத்தவரை நான் சொல்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா இல்லை அப்படின்னா ஒரு 2 மேயர் இடங்கள், அப்புறம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் கட்டாயம் இருக்கும், தேர்தல் செலவு நிதின்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அது துரிதமாக செய்து முடிச்சுட்டாங்க. அந்த பாஜக அவங்களுக்கு இடம் கொடுக்கல, அது இன்றைக்கி இல்லை முன்னாடியே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஒரு வாரத்தில் இதெல்லாம் பேசி முடிகிற விஷயம் முன்னாடியே தொடர்புல இருந்திருக்கும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய பாஜகக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு ஃபாதர்? இப்போ அதிமுக பாஜக ஆரம்பத்தில் மெகா கூட்டணின்னு சொன்னவரே எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கு இருக்கிறது ஒரு பிளவுபட்ட பாமக, சசிகலா ஓபிஎஸ் இல்லாத அமமுக, இது மட்டும்தான் ஒரு முக்கியமான கூட்டணியா இருக்கு. அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? அவங்க நிலைமை அப்படி ஒன்றும் சீரியஸாக அவங்க ஆப்ஷன் விஜய இதுக்குள்ள கொண்டு வரலாமா, ஒரு அளவுக்கான எண்ணிக்கையோட அவங்களும் முயற்சி பண்ணாங்க. அப்படி பண்றப்போ ஏடிஎம்கே இன்னும் பலவீனப்படுத்தலாம். எந்த வகையிலையும் ஏடிஎம்கே அவங்க இந்த முறை ஒழிக்கிறதா அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷனுங்கிறது, ஏடிஎம்கே ஒழிக்கிறது. அந்த வேலையை நல்லாவே செய்துட்டாங்க. விஜயை கொண்டு வந்தால் பவரை கேப்சர் பண்ணலாங்கிற ஒரு கணக்கு இருந்தது. அந்த இடத்துல மட்டும் விஜய் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கிறார். நம்ம இப்போ போனோம்னா அதோட நம்ம ஸ்டோரி முடிஞ்சுது. எப்படி நாம் தமிழர் ஏதோ ஒரு கூட்டணிக்கு போனால் அதோட அவங்க ஸ்டோரி முடியுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அதே தெளிவான புரிதல் விஜய் அவர்களுக்கும் இருந்திருக்குது. அதை ஒரு சேரலை இங்கே வந்து உட்காந்து இவங்க நல்லா வேலை பார்த்துருக்காங்க. விஜயை கொண்டு வர்றதுக்கு நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அவருக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த ஜனநாயகன் வெளியில பிரச்சனை, சிபிஐ கேஸை திரும்ப அவரை போட்டு சங்கடப்படுத்தினது, இப்படி பல சங்கடங்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் பெருசாக இல்லை. காங்கிரஸ் போய் சேர்ந்தால் ஒழிய அது நடக்காது. அதனால் அதுக்கு வாய்ப்புங்கிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது கூட ஒரு பத்திரிகை செய்தி வந்தது ஃபாதர். இப்போ வேணுகோபால ஈசிஆர்ல தாவேக்கோட முக்கிய புள்ளி சந்திச்சாரு அப்படின்னு அவர் இங்கே வந்திருக்கும் போது ஒரு முக்கிய புள்ளி சந்திச்சு பேசினதை ஒரு பத்திரிகை செய்தி இன்னும் உலாவிக்கிட்டு தான் இருக்குது. எந்த தரப்பும் மறுக்கல. அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாமா? காங்கிரஸுக்கும் தாவேக்காவும், காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் கேசி வேணுகோபால். ஆமாம் அது உறுதியாக நடந்திருக்கும். கேசி வேணுகோபால் அவர்களுக்கு கேரள முதல்வராக வேண்டும் என்ற ஆசை அடுத்து வருகின்ற தேர்தலில். அதில் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சேரநாட்டு சாதிகள்னு சொல்லுவோம், கேரளாவில் இருக்கிற ஈழவர்கள், நாடார்கள், மீனவர்கள், சைவ வேளாளர்கள், சாம்பவர்கள், பறையர்கள், புலையர்கள், இதெல்லாம் வந்து சேரநாட்டு இனக்குழுமங்கள். அந்த இனக்குழுமங்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்குது. நம்ம ஜீன் ஓடுது இல்லைங்களா. ஸோ அந்த இன்னும் நல்லா வரும் அப்படின்னு ரொம்ப தட்டையான ஒரு கணக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு இருந்திருக்கும் போல தெரியுது. அந்த அடிப்படையில் அவங்க உறுதியாக பேசியிருக்கலாம். இன்னொன்று, விஜய் அவங்களுக்கும் ஒரு டெம்டேஷன் என்னவாக இருந்திருக்குன்னா, நேச்சுரல் பார்ட்னர்ஸ் தான், நோ டவுட். இப்போது விஜயும் காங்கிரஸும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஸ், இயல்பான ஒரு புதிய
இளைஞர்கள், ஜனநாயகம், சிறுபான்மையினர், இப்படி வந்து ஒரு கலவையாக அவருக்கு ஒரு ஆதரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருந்தது. பட் களத்தில் வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் வில் பி த அல்டிமேட் லூசர் நேஷனலி அண்ட் லோக்கலி ஆல்சோ. இந்த புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இதோட தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்கிற அந்த 5-6% குறைஞ்சி 2% வந்து நிற்பாங்க. விஜய் அவர்களுடைய தொடர் அமைதி. இப்போ இன்னைக்கு அருண்ராஜ் பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, பாஜக இப்பதான் எங்களுக்கு அழுத்தம் தர ஆரம்பிச்சிருக்கு, இது வரைக்கும் தரல, ஜனநாயகன் உங்களுக்கே தெரியும், சிபிஐ இப்போ எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு ஓப்பனா பேசிட்டாரு. அப்போ அழுத்தம் கொடுக்கறத ஒத்துக்கிறாங்க ஃபாதர். இப்போ என்ன மாதிரி மறுபடியும் விஜய கூட்டணிக்கு சேர்க்கறதுக்காக அழுத்தமா, இல்ல அரசியல்ல ஓரங்கட்டுறதுக்கான? அவர் எப்படின்னு நாங்கள் வந்து இவங்க கணக்கு 2031 தான். 2031 வரப்போ விஜய் ரொம்ப வளர்ந்துடக்கூடாது. விஜய் ரொம்ப வளர்ந்தா அவங்களுக்கு தொந்தரவு இல்லை. சரி, அடுத்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேயும் விஜயும் ஈக்குவல் பார்ட்னராக வந்து நின்னாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களோட இந்த ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு கீழே தமிழ்நாட்டை கொண்டு வர அந்த அஜெண்டா நிறைவேறாதுல்ல. ஸோ இவங்க கணக்கு ஒரு கோல் போஸ்ட்டை வந்து பாஜகவின் தலைமையில் அமைகிற ஒரு மகாராஷ்டிரா மாடல், பீகார் மாடல், இப்போதைக்கு விஜயை வச்சுக்கலாம். அடுத்த எலெக்ஷன் வரப்போ பிஜேபி நிதிஷ்குமார் மாடல் தான், ஃபட்னாவிஸ் அல்லது அஜித் பவார், ஷிண்டே, இதே மாடல் தான். அந்த மாடலில் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ விஜய் கொஞ்சம் சுதாரிக்கிறார். இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் சிக்கலையே பிஜேபி இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலைங்க. நீங்கள் பீகார்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ யூபியிலேயோ அவங்க எளிதாக விளையாட முடியும். ஓரளவுக்கு மகாராஷ்டிரா இப்போ ஜெயித்திருக்காங்க. பட் மகாராஷ்டிரா நீண்ட நிலைச்சு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அடுத்த கட்டம் வர நேரம் ஒரு அந்த பவார் மராத்தா ப்ரைடுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல வந்து சுற்றி அடித்து வரும், அது வரும். பட் யூபி, பீகார் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாதி அடுக்குநிலை என்பது இந்த பிராமணர்கள், ரஜ்புட்ஸ், இப்படி ஒரு சில ஜாதிகள், அப்புறம் அடித்து நேர கீழே வந்தால் தலித் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஓபிசியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் எக்கனாமிக்கலி. இப்போ தான் இந்த முலாயம் சிங் யாதவ் வந்த பிறகும் லாலு யாதவ் இவங்கெல்லாம் வந்த பிறகு தான் ஓபிசி யாதவ் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது. அந்த ஓபிசி பாலிடிக்ஸ் அவங்க பாலிடிக்ஸாக பிஜேபி மாற்றிக்கிட்டாங்க வித் சப்போர்ட் ஃப்ரம் இந்த அப்பர் காஸ்ட்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் வந்து யாரும் எந்த ஓபிசியும் 25% கண்ட்ரோல் பண்ணுறவங்க கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. நீங்கள் தலித் மக்களில் கூட 18% 20%, 21% சொல்கிறாங்க வந்தாலும் கூட, அதிலும் தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர் சமூகம், அருந்ததியர் சமூகம், அப்புறம் ஏனைய சிறு சிறு குழுமங்களாக அது அப்படி ஓட்டு பிரிஞ்சிடுது. அப்போ இங்கே வந்து ஒரு வகையான ஒரு கலவை தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். அந்த மேஜிக்கை வந்து இன்னும் பிஜேபிக்கு கிடைக்கல. இவங்க அங்கே உள்ள ஃபார்முலா மாதிரி இவங்களை இந்த அளவுக்கு உளர விட்டு இவங்க இங்கே இறக்கி கொண்டு வந்து நம்ம வந்து பொம்மலாட்டம் ஆடலான்னு நினைக்கிறாங்க. அந்த விளையாட்டுக்கு விஜய் ஒத்துக்கலை. வேற வழி இல்லாமல் அதிமுக சரணடைஞ்சிருச்சு. அதை நினைக்கிறப்ப தான் நமக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஆனால் விஜய் கொஞ்சம் அதில் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கிறாரு. அருண்ராஜ் அவர்கள் சொல்றது உண்மைதான். இப்போ நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க ஃபாதர், இந்த 4 முனை போட்டி இந்த மாதிரியான கூட்டணிகள் இதுதான் இறுதி வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதில் ஏதாவது மாற்றம்? இதுதான் இறுதி வடிவமாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 10 நாளில் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க, டெஃபினட்டாக அறிவிச்சிருவாங்க. 10-15 நாளுக்குள்ள அறிவிச்சிருவாங்க. அதுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.